கார்ல பல்ப் எது எரியல, இல்லை ரேடியோ எடுக்கல, இல்லை ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம காரை செக் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்க இதில் ஃபியூஸ் தான் சார் போயிருக்கு, ஃபியூஸ் மாற்றினா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து என்னன்னு தெரியாமல் சரி ஓகே சார் ஃபியூஸ் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஃபியூஸ்னா என்ன, அந்த ஃபியூஸ் வந்து எதனால போகுது, அந்த ஃபியூஸோட பயன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபியூஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு போகிற மெயின் சப்ளையில் நடுவில் இருக்கிறது தான் ஃபியூஸ். உதாரணத்துக்கு ஒரு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த பல்பை வந்து எரியறதுக்கு நம்ம என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்தும் ஒரு மெயினும் தேவை. இப்போ அந்த பல்பில் 2 வயர் கனெக்ஷனை கொடுத்து பல்போட எர்த்தை வந்து பேட்டரியோட மைனஸ்லையும் பல்போட மெயினை வந்து பேட்டரியோட ப்ளஸ்லையும் கொடுத்துருவோம். இப்போ பல்பு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எரியும். ஆனால் அந்த இதில் இப்போ ஃபியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேட்டரியோட மெயின் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து வயரை பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபியூஸை கொடுத்து நம்ம பல்புக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாலே வந்து பல்ப் எரியும்ல, இப்போ எதுக்கு அந்த நடுவில் அந்த ஃபியூஸ் அப்படின்னு. அதாவது ஒரு பொருள் வந்து பயன்படுறதுக்கு அதுக்கு தேவையான அளவு மட்டும் கரண்ட் இருந்தால் போதும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேட்டரியிலேருந்து கொடுக்குறதுனால அது அதிகப்படியான கரண்ட் வந்து அதுக்கு போகும். இப்போ அந்த பொருளுக்கு சரியான முறையில் வந்து கரெக்டான அளவு கரண்ட்டை கொடுக்கறது தான் ஃபியூஸோட வேலை. அப்போ அந்த ஃபியூஸ் என்ன பண்ணும், அதிகமாக போகிற கரண்ட்டை உள்ள மிஷின்லாம் இது வச்சு கட்டுப்படுத்துமோ அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போது அந்த பல்ப் எரியறதுக்கு எவ்வளோ கரண்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வந்து போகிற மாதிரி ஒரு சின்ன கம்பி இருக்கிறது தான் ஃபியூஸ். மற்றபடி அந்த ஃபியூஸில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபியூஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் 10 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் அப்படின்லாம் இருக்கும். இப்போது அந்த ஃபியூஸில் வந்து என்ன ஆம்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸில் வந்து அந்த கம்பி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எதுக்கு அதிகப்படியான கரண்ட் போகக்கூடாது, அந்த அதிகப்படியான கரண்ட் போகிறதுனால அந்த பொருளுக்கு எதுவும் பாதிப்படையுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. இப்போ ஃபியூஸ்ன்றது எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இல்லை, அந்த பொருளுக்கு போகிற வயர் கனெக்ஷனை வந்து பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது நம்ம அந்த பொருள் கொடுக்குற மெயின் சப்ளைல ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ இல்லை அந்த பொருளில் வந்து இன்டர்னலாக ஏதாவது டேமேஜ் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ அந்த வயரில் வந்து அதிகப்படியான கரண்ட் போய் அந்த வயர் தாங்க முடியாமல் எரியக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஃபியூஸ். அதாவது அங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனதும் வந்து அந்த வயரில் அதிகப்படியான கரண்ட் போகும்போது ஃபியூஸை தாண்டி தான் போய் ஆகணும். ஃபியூஸ் வந்து அதிகப்படியான கரண்ட்டை தாங்க முடியாமல் அது கட்டாயிரும். அப்போ வந்து அந்த மெயின் கனெக்ஷன் வந்து முழுசாக கட்டாயிரும். இப்போ அந்த வயர் வந்து தீப்பிடிக்கிறதுலேருந்து தப்பிக்குது. வயர் மட்டும் இல்லைங்க, வயர் தீப்பிடிச்சு அடுத்து பின்னாடி காரை தீப்பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த செலவு எல்லாம் வந்து ஒரு சின்ன ஃபியூஸ் போகிறதுனால வந்து கட்டுப்படுத்தப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபியூஸ் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம், அது எதனால போகுது அப்படின்றத பற்றி. இப்போ வீட்டில் இருக்க ஃபியூஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். சரி, இப்போது உங்கள் காரில் வந்து ஏதாச்சும் ஒர்க் ஆன்லைன் சொல்லி ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் தடவை மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பழுதுனாலும் போயிருக்கலாம். ஆனால் அடிக்கடி இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், தம்பி என்னன்னு தெரியல அடிக்கடி போகுது, நீங்கள் வந்து வயரிங்கை வந்து முழுசாக செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். வயரிங்கை செக் பண்ணாமல் அடிக்கடி ஃபியூஸ் போகிறப்ப வந்து ஃபியூஸை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த வயரிங்கை செக் பண்ணிவிட்டு ஏதோ ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூஸை மாற்றுறது தான் நல்லது. சரி, இப்போது நானே வந்து அந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களே சேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் காஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ஸ்பேர் ஃபியூஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்து கரெக்டான ஆம்ஸ் பார்த்து உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ நீங்களே மாற்றலாம். அதாவது எதுக்குரிய ஃபியூஸ் எந்த இடத்துல இருக்குது, இது எத்தனை ஆம்ஸ் வரும் அப்படின்ற பற்றிலாம் வந்து டேஷ்போர்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கம்பெனிக்காரங்க கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேர் ஃபியூஸ் எடுத்து நீங்கள் அதில் பொறுத்துங்க. சரி, நான் எப்படி வந்து அந்த ஃபியூஸ் வந்து போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு அந்த ஃபியூஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட மல்டிமீட்டர் இல்லை, நான் எப்படி செக் பண்ணி பார்த்தேன் மேனுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபியூஸை பிடிங்கிட்டு நீங்கள் வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் வந்து நடுவில் கட்டாக இருக்கிறது நல்லா தெரியும். அப்படி இல்லை அதுவும் தெரியல அப்படின்னா அந்த இது பர்னாக இருக்கிறது அந்த இது தெரியும். அந்த டவுட்டாக இருக்குது அந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பேராக வச்சுருக்க ஃபியூஸை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த ஒர்க் ஆகாத பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூஸ் தான் போயிருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டீலருக்கு கால் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஸ்பேர் ஃபியூஸ் வந்து கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபியூஸில் வந்து கம்பியை சுற்றி போடுவாங்க. அப்படி கம்பியை சுற்றி போடுறதுனால அந்த ஃபியூஸ் இருக்கிறதுக்கான பிரயோஜனமே இல்லை. ஒருவேளை வந்து எனக்கு அவசரம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபியூஸை வந்து எடுத்து பாருங்கள், அது உள்ளே இருக்க அந்த கம்பியோட அளவை வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பி எடுத்து அதில் சுற்றுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வயரை எடுத்துக்கிட்டு அந்த வயருக்குள்ளே இருக்க சின்ன சின்ன காப்பர் கம்பிகளை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ திக்னஸோ, அதாவது 2 கம்பி 3 கம்பியோ எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நம்ம நல்லா முறுக்கிக்கிட்டு இந்த ஃபியூஸில் வந்து சுற்றிக்கலாம்.
இதை நீங்கள் வந்து ஒரு அவசரத்துக்காக மட்டும் பண்ணுங்கள். உங்கள் வேலை முடிஞ்சதும் காரை நேராக கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டு இந்த மாதிரி நடந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபியூஸ் சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.